ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெண்ணை அடையணுமென்கிறதுக்காக அவளோட ஆசைக்காக ஒரே ஒரு ராத்திரியில் அதுவும் விடிகிறதுக்குள்ள 999 கோயில்களை ஒருத்தன் கட்டி முடிச்சிருக்கிறான்னா உங்களால் நம்ப முடியுதா? அது மட்டுமில்லை, கடைசியில் அந்த பெண் செஞ்ச துரோகத்தில் அவளே கல்லா மாறி இன்னைக்கும் அந்த சிலையாக நிற்கிறாங்க. இந்த உலக அதிசய கோயிலைத்தான் அண்மையில் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நேரில் போய் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு வந்திருக்காரு. உலகமே வியந்து பார்க்கிற இந்த 999 கோயில்களோட மர்மமான பின்னணியையும் அந்த சாபக்கதையையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாருங்க, ஏனென்னா இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இந்த கதை நடக்கிறது நம்ம பக்கத்து நாடான இந்தோனேசியாவோட ஜவா தீவில் இருக்கிற பிரபானன் அப்படிங்கிற இடத்துல தான். முற்காலத்தில் மாயாஜால சக்தி கொண்ட பந்தோங் போண்டோபோசோ என்ற இளவரசன் பக்கத்து நாட்டு இளவரசி ரோரோ ஜோங்காங் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் செய்ய கேட்கிறான். ஆனால் அவளோட அப்பாவை கொண்ட அவனை கல்யாணம் பண்ண அவளுக்கு விருப்பமில்லை. அதனால் அவன் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை நிபந்தனையாக வைக்கிறா. ஒரே ராத்திரியில் எனக்காக 1000 கோயில்களை நீ கட்டி காட்டணும், அப்படி செஞ்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றா. நண்பர்களே, அந்த இளவரசன் சாமானியன் கிடையாது. அவன் உடனே தன்னோட மந்திர சக்தியால ஆயிரக்கணக்கான பூதங்களை வரவழைச்சு விடுகிறதுக்குள்ள கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறான். பூதங்கள் அதிவேகமாக வேலை செஞ்சு விடுகிறதுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும் போது 999 கோயில்களை கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கோயிலைத்தான் பாக்கி இருக்கு. இதை பார்த்து பயந்து போன இளவரசி ஒரு தந்திரம் பண்றா. கிராமத்து பெண்களை வச்சு நெல் குத்தும் சத்தத்தை உண்டாக்குறா. வைக்கோலை கொளுத்தி விடியற்காலை போன்ற ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துறா. இதை பார்த்து விடிஞ்சிட்டுன்னு ஏமாந்து போன பூதங்கள் பயந்து போய் அந்த 1000வது கோயிலை கட்டாமல் பாதியிலே ஓடி போயிட்டாங்க. தான் ஏமாற்றப்பட்டதை அறிஞ்ச இளவரசன் கோபத்தோடு உச்சத்துக்கே போறான். 999 கோயில்கள் முடிஞ்சிடுச்சு, 1000வது கோயிலுக்கு தேவையான சிலையா நீயே மாறணும்னு சாபம் போடுறான். அவனோட சாபத்தால் அந்த இளவரசி அப்படியே கல்லா மாறுறா. இப்போ நீங்க படத்துல பார்க்கிற அந்த துர்க்கை அம்மன் சிலைதான் சாபம் பெற்ற அந்த இளவரசியின் அங்கிருக்க மக்கள் நம்புகிற. அண்மையில் இந்தோனேசியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலுக்கு போய் இந்த சிலையையும் அந்த 999 கோயில்களையும் நேரில் பார்த்து வியந்திருக்கிறார். உலகத்திலேயே அதிக முஸ்லிம்கள் வாழும் நாடான இந்தோனேசியாவுக்கு இந்த கலாச்சார சின்னம் இன்னைக்கும் மிக அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பூதங்கள் ஓடிப்போனதுக்கு அப்புறம் இளவரசன் பந்தோங் போண்டோசோ அங்கிருந்து கோயில்களை எண்ணி பார்க்கிறான். அங்கு 999 கோயில்கள் மட்டும்தான் இருந்தது. 1000வது கோயில் அரைகுறையாக நின்றது. உடனே இளவரசி ரோரோ ஜோங்ராங், பார்த்தாயா பந்து, உன்னால் 1000 கோயில்களை கட்ட முடியவில்லை. சவால் விடிந்து விட்டது. அதனால் தான் உன்னை திருமணம் செய்ய முடியாது என்று ஏளனமாக சிரித்தாள். ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட கோபத்தில் இருந்த இளவரசனுக்கு அவளது சிரிப்பு இன்னும் வெறியை ஏற்றியது. அவன் தன் மந்திர சக்தியால் இந்த 1000வது கோயிலை முழுமையாக்க அதற்கு தேவையான கடைசி சிலையாக நீயே மாறுவாய் என்று சாபமிட்டான். அவன் சொல்லி முடிந்து அடுத்த கணமே இளவரசியின் உடல் கல் சிலையாக மாறியது. கதையின் முடிவில் இளவரசி சிலையாக மாறியதும் அவளை தழுவ முயன்றான் இளவரசன். பந்தோங் தன் தவறை உணர்ந்து கதறி அழுதான். ஆனால் சாபத்தை நிவர்த்தி பெற முடியவில்லை. அதனால்
மனமுடைந்த அவன் அந்த இடத்தை விட்டு எங்கோ ஓடிப் போயிட்டான். இன்று வரை அந்த 999 கோயில்கள் 1000வது கோயிலில் உள்ளே இருக்கும் அந்த இளவரசியின் சிலையும் மக்கள் அதை துர்க்கை அம்மனாக வழிபடுகிறார்கள். அப்படியே இருக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான கதையோடு மீண்டும் உங்கள் நிலா.